ஹலோ கைஸ் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஐஎம்எஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நிறையா வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்பில் இது பற்றி தான் டிஸ்கஷன் ஓடிட்டு இருந்தது. இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் ஐஎம்எஸ். ஸோ அது ரிலேட்டட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் மீன்ஸ் எதுக்கு வந்து இந்த ஐஎம்எஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், மேபி ஒரு அட்வைசரியோ நோட்டீஸ்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க ஜிஎஸ்டி 3B வந்து ஜனவரிலேருந்து லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அது லாக் பண்ணால் நாங்கள் எப்படி கிளைம் பண்ணுறது, ரிவர்சல் பண்ணுறது, ஸோ அந்த ப்ராக்டிஸ்காண்டி தான் உங்களுக்கு வந்து இந்த விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இன்கேஸ் வந்து ஒரு நிறைய இன்வாய்ஸ் இருக்குது அண்ட் நீங்கள் கன்சல்டன்ட் வந்து ஒன்று ஒன்றா ரிவ்யூ, ஸோ உங்கள் கிளைண்ட்டுக்கு தான் தெரியும் அந்த ப்ராடக்ட் வந்து எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க சொல்லி. ஸோ நம்ம கிளைண்ட்டே சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து இந்த சிஸ்டம் கொடுத்துட்டு அவங்க ஜிஎஸ்டி 2B கொடுத்துட்டு இங்கே ஐஎம்எஸ் ஓப்பன் எப்படி பண்ணுறது, எப்படி அக்செப்ட் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுறது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வேலை மிச்சம் ஆயிரும். ஓகே, கம்மிங் பேக் டு வாட் இஸ் ஐஎம்எஸ். ஸோ இது வந்து ஒரு சிஸ்டம் மாதிரி தான், வேர் இன்வாய்ஸ் ரெக்கார்ட் சேவ் ஃபைல்டு பை த சப்ளையர் இன் ஜிஎஸ்டி 1 ஜிஎஸ்டி 1A இல்லைன்னா குவார்ட்டர்லி ரிட்டர்னோ. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க ஃபைல் பண்ணல, ஜஸ்ட் ரெக்கார்டு மட்டும் சேவ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அந்த டேட்டாவும் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ அது கூட நம்ம எக்ஸெப்டோ ரிஜெக்டோ பெண்டிங்கில் போடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐஎம்எஸில் 3 ஸ்டேட்டஸ் இருக்கும். ஒன்று வந்து அக்செப்டட், இது எங்களது தான் அப்படி சொல்லி அக்செப்ட் பண்ணுறது. ரிஜெக்டட், இன்கேஸ் உங்கள் இன்வாய்ஸ் தான் ஆனால் நீங்கள் கிளைம் பண்ண மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 வர்ற இன்வாய்ஸு, ஸோ அது வந்து பிளாக் கிரெடிட்டர்ஸஸ், ஸோ அது கிளைம் பண்ண மாட்டோம். அதுக்கு ரிஜெக்ட் பண்ணிடணுமா அப்படி கேட்டால் ரிஜெக்ட் பண்ண வேண்டாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என் ஒப்பீனியன் வந்து இன்கேஸ் ஈவன் தோஸ் செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 இல்லைன்னா 40 to 43 ரூல்ஸ் பிரகாரம் அந்த மெட்டீரியல் அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்தாலும் எக்ஸெப்ட் பண்ணிடுங்க. உங்கள் டேபிள் நம்பர் 4 போய் ரிவர்சல் பண்ணிடுங்க, அதான் பெட்ரு. ரிஜெக்ட் எதுக்கு பண்ணணுன்னா, இன்கேஸ் வந்து உங்கள் சப்ளையர் இல்லை, மிஸ்டர் XYZ வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸே பண்ணல, அந்த டேட்டா ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த இன்வாய்ஸ் மட்டும் ரிஜெக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 இன்வாய்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆனால் அது ரிஜெக்ட் பண்ண வேணாம். ஸோ இது வந்து ஏன் ஒப்பீனியன். நெக்ஸ்ட் வந்து பெண்டிங் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கன்சல்டன்ட்டு, எனக்கு தெரியும் இந்த மெட்டீரியல் வந்து எலிஜிபிள் ஐடிசி, ஸோ அது நான் அக்செப்ட் பண்ணிடுவேன். பட் சர்டன் இன்வாய்ஸ் பர்ச்சேஸ் பண்ணது எனக்கு புரியல அது என்னதுன்னு, ஸோ அந்த கேஸ் வந்து நான் பெண்டிங்கில் வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ இது எப்படி வியூ பண்ணுறது சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து சிலது வந்து நாட் எலிஜிபிள், பிளேஸ் ஆஃப் சப்ளை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸோ அது கிளைம் பண்ண முடியாது. டியூ டேட்டுக்கு அப்புறமா ஃபைல் பண்ண கேஸ் கிளைம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 36 கொஷின்ஸ் இருக்குது, அது நீங்கள் ரிவ்யூ பண்ணிடுங்க. இது கூகுளில் கிடச்சிரும், இல்லைனா லிங்க் வந்து வீடியோ கீழே கொடுத்துட்றேன், இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்போ டெலிகிராம் குரூப்போ எங்கேயும் நான் வீடியோ ஷேர் பண்ணுறேனோ அங்கேயும் இது ஷேர் பண்ணிடுறேன். ஸோ எம்ஐஎஸில் வந்து சில டேட்டா ரிஃப்ளெக்ட் ஆகாது. அது என்ன டேட்டானா ஜிஎஸ்டி 5 நான் ரெசிடென்ட்டு, ஐஎஸ்டி அவங்க ஐஸ்கேட்டு, ஆர்சிஎம், பிளேஸ் ஆஃப் சப்ளை டிஃப்ரெண்ட்டு, டியூ டேட்டுக்கு அப்புறமா ஃபைல் பண்ணு, இந்த கேஸ் வந்து உங்கள் எம்ஐஎஸில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ 3 ஸ்டேட்டஸ் தான் இருக்கும், accept, reject and pending. ஸோ accept 99% நீங்கள் எல்லாமே accept பண்ணிடலாம். ரிஜெக்ட் வந்து உங்கள் இன்வாய்ஸ் இல்லைன்னா அப்போ தான் ரிஜெக்ட் பண்ணுங்கள். அண்ட் பெண்டிங் வந்து இன்கேஸ் உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கும், ஸோ இது நம்ம இன்வாய்ஸ் தானா இல்லைன்னா இது வந்து எலிஜிபிளாக இல்லையா, ஸோ அந்த மாதிரி கேஸ் நீங்கள் பெண்டிங்கில் வச்சிடலாம். பெண்டிங்கில் வச்சிங்கன்னா என்ன ஆகுனா, அது வந்து உங்கள் ஜிஎஸ்டி 3Bயில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ நீங்கள் எப்போ accept பண்ணுறீங்களோ அப்போ தான் இதாகும். அண்ட் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ நோ ஆக்ஷனில் வச்சாலும் அது டீம் அக்செப்டட், மீன்ஸ் நீங்கள் ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. இப்போ நிறைய பேர் வந்து எம்ஐஎஸ் ரிப்போர்ட்டில் போகாமல் டேரெக்டாக ஜிஎஸ்டி 3B போய் ஃபைல் பண்ணிடுறாங்க. அங்கேயே இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் தாராளமாக ரிஃப்ளெக்ட் ஆகும், பிகாஸ் இட்ஸ் கன்சிடர் அஸ் அ டீம் அக்செப்டட். ஸோ இந்த மாதிரி சில கொஷின்ஸ் இருக்குது. பெண்டிங்கில் வந்து சில இன்வாய்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகாது, பெண்டிங் ஸ்டேட்டஸே ரிஃப்ளெக்ட் ஆகாது, ஒன்லி அக்செப்டட் அண்ட் ரிஜெக்டட் ரிஃப்ளெக்ட் ஆகும். என்ன மாதிரி கேஸ்னால் கிரெடிட் நோட், அப்வர்ட் அமெண்டன்ட், டவுன்வர்ட் அமெண்டன்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கேஸில் உங்களுக்கு பெண்டிங் ஆக்ஷனே இருக்காது, ஒன்லி அக்செப்டட் அண்ட் ரிஜெக்டட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மீதியெல்லாம் நார்மல் கேஸ் தான். ஸோ நீங்கள் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிடுங்க. ஸோ 35 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஓகே, இப்போ போர்ட்டலில் போயிடலாம். ஸோ இங்கே சர்ச் பண்ணிடுங்க, IGST 1 ஃபைல் பண்ணிட்டோம். இப்போ 2Bயில் போயிடுவோம். ஸோ 2Bயில் இங்கே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டில் 800 அண்ட் IGST CGST ஒரு அமௌண்ட் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்தே ஓப்பன் பண்ணலாம். இப்போ நான் 3Bயில் போய் பார்த்தா இந்த அமௌண்ட், நான் ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல, ஆனால் 3Bயில் போய் பார்த்தா அந்த அமௌண்ட் இருக்கும். ஸோ இப்போ 3Bயில் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் இருக்குது டேபிள் நம்பர் 4. ஸோ எந்த ஆக்ஷனுமே எடுக்கல, ஆனாலும் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இது ஜஸ்ட் சிம்பிள் மீன்ஸ் இப்போ ITR 1A
1A எதுக்கு இருக்குது, அமெண்ட்மெண்ட் பண்ணுறக்காண்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணலாம், தேவையில்லைன்னா யூஸ் பண்ண வேணாம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஐஎம்எஸ் ரிப்போர்ட்டும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணுங்கள். பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது இப்போவே நீங்கள் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஜனவரியிலேருந்து இன்கேஸ் உங்கள் 3B வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ 4 இன்வாய்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் எதுவுமே செலக்ட் பண்ணலைன்னா இட் வில் கன்சிடர் as a demexed. ஸோ இங்கே B2B இன்வாய்ஸ் இருக்குது, அமெண்ட்மெண்ட் இன்வாய்ஸ், டெபிட் நோட், தென் டெபிட் நோட் அமெண்ட்மெண்ட், கிரெடிட் நோட், தென் ரிவர்சல். ஸோ இப்போ இங்கே 4 இன்வாய்ஸ் இருக்குது. அண்டு இங்கே ரீசெட் ஆப்ஷன்னு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஒரு 100 இன்வாய்ஸ் இருக்கும், அதில் நான் சிலது கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கேங்களா இல்லையா எனக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் அக்செப்ட் பண்ணுறேன். இது மெட்ரோ வந்து எனக்கு தெரியல இவங்க என்ன ஸ்டேஷனரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களா, என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, இது வந்து நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஸோ என்னென்ன டீட்டெயில் வருது, ஜிஎஸ்டி நம்பர், பேர், இன்வாய்ஸ் நம்பர், டைப்ஸு, தென் இப்போ இது பார்த்தீங்கன்னா நாட் ஃபைல்டு. இப்போ ஜிஎஸ்டி 2Bயில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகாது. இது என்ன அமௌண்ட்டு, 175 13 rupees. ஸோ பேக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 இன்வாய்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஏன்னா 3 இன்வாய்ஸ் அவங்க ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐடிசி இஸ் எலிஜிபிள். ஸோ 3 இன்வாய்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஒரு இன்வாய்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா பிகாஸ் இன்னொன்று அவங்க ரிட்டன் ஃபைல் பண்ணல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு நீங்கள் பெண்டிங்லேயே வைக்கலாம். ஏன்னா அது கிளைம் பண்ண முடியாதுல்ல, அவங்க ரிட்டன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணலாம். ஸோ ஒன்று பெண்டிங் அண்ட் 2 வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ இது வந்து நான் ஷோர் கிடையாது. இது வந்து கம்பெனி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். என்ன பர்பஸ், என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அது தெரியல. இது ப்ரொஃபஷனல் ஸ்டோர் தான், 99% எக்ஸப்ட் பண்ணிடலாம். சின்ன அமௌண்ட் தான் இருக்குது. ஸோ அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்லேயே அவங்க கரெக்டாக என்ட்ரி போட்டிருக்காங்களா இல்லையா தெரியல. ஸோ அது கூட நம்ம பெண்டிங்கில் வச்சுக்கலாம். இது கூட நான் பெண்டிங்கை வைக்கிறேன் பிகாஸ் ஹீ நாட் ஃபைல் த ரிட்டன். ஸோ ரிட்டனே ஃபைல் பண்ணலைன்னா கிளைம் பண்ண முடியாதுல்ல. ஸோ இந்த 3 இன்வாய்ஸ் வந்து எனக்கு அடுத்த மாதம் அப்படி தான் இருக்கும். ஸோ இதை கூட நம்ம சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிவிட்டு ப்ரொசீடு. ஆக்ஷன் டேக்கன் ஃபார் சக்ஸஸ்ஃபுல்லி, ப்ரொசீட். ஸோ பெண்டிங் அண்ட் அக்செப்டட் இந்த ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. ஸோ பேக். ஸோ இப்போ இங்கே 4 இன்வாய்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெண்டிங்கில் போயிடுச்சு, 1 இங்கே வந்திருக்கு. ஓகே. ஸோ மறுபடியும் வந்து நான் MISல வந்திருக்கேன். இங்கே வந்து கம்ப்யூட்டர் 2B ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது கிளிக் பண்ணிடுங்க. ஸோ எனி ரெக்கார்ட் ஆன் IMS வேர் டேக்ஸ் பேர் டேக்கன் நோ ஆக்ஷன் வில். ஸோ இது ஆக்ஷன் இருக்கிறதுனால அது வந்து கன்சிடர் as accepted. ஸோ கிளிக் ஆன் அக்ரி. ஸோ இப்போ முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போய் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஜென்ரேட். இப்போ பார்த்தீங்கன்னா accepted வருது 4ல், டேபிள் நம்பர் 4. ஸோ 4ல் வந்து நம்ம ஒன்று மட்டும் எக்ஸப்ட் பண்ணியிருந்தோம் அண்ட் ரிமைனிங் 3 வந்து பெண்டிங்கில் இருந்தது. ஸோ அது வந்து டேட்டா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுது. ஸோ கிளிக் ஆன் கன்ஃபார்ம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். மீன்ஸ் எப்படி IMS வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது. ஸோ இன்னும் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த கொஷின் கோ த்ரூ பண்ணலாம். ஸோ இந்த ஷீட்டும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க், கூகுள் டிரைவ் லிங்க் சேவ் பண்ணிடுறேன். இல்லைன்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு கிடச்சிடும். நம்ம யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, TDS, PF, ESI ரிலேட்டட் தான் இந்த சேனலில் நம்ம போட்டுகிட்டே இருப்போம். தேங்க்யூ கைஸ். பாய்.